ஆஸ்கார் நம்ம ஊரில் எப்படி பார்த்தீங்கன்னா ஐஃபா அவார்ட்ஸ், பிகைன்வுட் அவார்ட்ஸ், விகடன் அவார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் பெருசாக பேசப்பட்டு பெருசாக எதிர்பார்க்கப்படுற ஒரு அவார்ட் ஷோனா அது இந்த ஆஸ்கார் அவார்ட் ஷோ சொல்லுவாங்க. இந்த ஆஸ்கார் அவார்டில் போயிட்டு ஒரு படம் வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கிடுச்சுன்னா அவ்வளோதான். அடுத்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா தலைவன் தான் ட்ரெண்டிங்கு. இந்த அவார்ட் ஷோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ், டேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் கிறிஸ்டோபர் நோலன். இவருக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்கரில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆளுக்கெல்லாம் முன்னாடியே கொடுத்துருக்கமாடா, இவர் எடுத்த படம்லாம் எப்படி பேசப்படுது, எப்படிலாம் இருக்குது தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆஸ்கர் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டோபர் நோலனுடைய ஃபேனா? ஆமாம் ப்ரோ. டார்க் நைட் பார்த்துருக்கியா? இன்டர்ஸ்டெல்லர் பார்த்துருக்கியா? இன்செப்ஷன் பார்த்துருக்கியா? நான் பார்த்துருக்கேன். டெனட் பார்த்தீங்களா? டெனட் பார்த்தா ஒன்றும் புரியல. சரி, ஓப்பன்ஹைமர் பார்த்தியா? ஓப்பன்ஹைமர் பார்க்குற மாதிரி இல்லை, அது என்னடானா செவ்வாய் எழுத்துட்டு போகிறாங்க. ஸோ இந்த ஆஸ்கரில் பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் டைரக்டர் அவருடைய அவார்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் இதை பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஏந்தினாரு. This is the first Oscar win and I can't say enough about the பட் ஓப்பன்ஹைமர் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல அவார்டுகளை பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கிட்டு போச்சு. ஸோ அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிலியன் மர்ஃபி. அதாங்க பீக்கி பிளைண்டர்ஸ். ஸோ நான் இந்த ஒரு வெப் சீரிஸை பார்த்ததே இல்லை, பார்த்ததே இல்லை, நான் பார்க்கல. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தலைவனை பற்றி தெரியும். ஸோ அந்த ஆள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ இவருக்கும் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆஸ்கர் விருது பெற்றது. அடுத்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்வேஸ் ஃபேவரட்டான Robert Downey Jr. ராபர்ட் டவுனி ஜூனியர் தான். ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்கார்ன்றது ஃபர்ஸ்ட் அவார்டை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏறி வாங்குறாரு. And the Oscar goes to Robert Downey Jr. Thanks, bro. என்னடா சொல்கிறீங்க? அப்போ இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா தலைவன் வேறு லெவலான ஒரு 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 ஆக்டிங்கை போட்டு அயன்மேனுக்கு உயிர் கொடுத்த தலைவனை இவர் தானே. இவருக்கெல்லாம் நீங்கள் முன்னாடியே கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. பார்த்தா தலைவன் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறாப்புல இந்த ஆஸ்கர் விருது. தலைவனுடைய பேக் ஸ்டோரிலாம் பார்த்தா தலைவன் பார்த்தீங்கன்னா ட்ரக் அடிக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமாக்குள்ளே வந்து அயன்மேனை மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது ஹாலிவுட்டில் மிகப்பெரிய பெய்டு ஆக்டராக பார்த்தீங்கன்னா தலைவன் இருக்காப்புல. ஸோ இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா தலைவன் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஸ்கர் விருதை வாங்கியிருக்காருன்னா சும்மாவா? நமக்கெல்லாம் பிடிக்குதுன்னா சும்மாவா? தலைவன் அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா லைஃபுடைய கெரியரை வந்து க்ரோத் பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சேனாலே ஆல்வேஸ் அல்டிமேட். அப்போ அந்த ஆளை பிடிக்காதவங்க யார் இருக்க போகிறீங்க? நமக்குலாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே தலைவன் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஜான்சனை கிட்ட எப்பயுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை, தலைவன் ஒரு சம்பவத்தை பண்ணார். நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்டியூம் டிசைனருக்கு பார்த்தீங்கன்னா அவார்டு வந்து வழங்குறதுக்கு வந்து வந்திருந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா தலைவன் என்ன முடிவு பண்ணான்னு தெரியல. ஸோ பெஸ்ட்டு காஸ்டியூம் டிசைனருக்கு வந்து நம்ம வந்து அவார்டு கொடுக்குறோம், ஸோ நாம் வந்து காஸ்டியூமோட போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு முடிவு பண்ணி தலைவன் பார்த்தீங்கன்னா அம்மனை குண்டியோட பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் வர ஆரம்பிச்சிட்டாரு. என்னையா தெரியும், ஒரே ஒரு சின்ன போர்டை மட்டும் தலைவன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கவர் பண்ண முடியும் கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஒரு ஃபன் ஸ்பீச் கொடுத்து அவார்டை வந்து வாங்கிட்டு போனார். உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆஸ்கர் விருது திரும்பி பார்க்க வச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஜான்சன் பண்ண சம்பவமும் கூட பண்ணான ஒரு ஆஸ்கர் ஷோவை வந்து இது வந்து எனக்கு போச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ பெரிய அந்த எப்படி சொல்கிறது, நான் அவ்வளோ பெரிய பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்கர் ஷோவில் இந்த படத்துக்கு வரணும் அப்படிலாம் இல்லை. எனக்கு வந்து நான் அதிகமாக பார்த்து ரசித்த கேட்டு இருந்த டேரக்டர்ஸ், ஆக்டர்ஸ்லாம் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நீ இதை சொல்ல அதை சொல்ல இது எப்படி அது எப்படி அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.